வணக்கம் ஐயா. வணக்கம். சர்ச்சில் அங்கிள்னு சொல்லி சொன்னால் மண்ணால் தெரியாதாக்கள் இல்லை. ஐயா உங்களை பற்றி சொல்லுங்களேன். நான் பிறந்தது கண்டியில் பிறந்து நான் அன்றாபுரத்தில் 30 வருஷம் இருந்தேன். நான் அப்போ பள்ளிக்கூடம் போனது படித்தது சிங்கள மீடியம் தான் நான் படித்தது. அன்றாபுரத்தில் நான் 30 வருஷம் இருந்தேன். நான் அங்கே வேலைக்கு போனேன். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் மன்னாருக்கு வந்து பள்ளி முனையில் எங்களோட சொந்தக்காரர்களே நான் திருமணம் செஞ்சேன். ஓகே. இப்போ நான் மன்னாருக்கும் வந்து பள்ளி முனையில் இருந்து ஒரு 37 வருஷம் நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள். நான் கூடவே ஒரு லோயரோட ஒரு 16 வருஷம் நான் வேலை செஞ்சது. ஒரு கிளாக்காக வேலை செஞ்சேன். சரி. அதுக்கு பிறகு நான் கூடவே எனக்கு விருப்பமாக இருந்தது சிங்களம் படித்து கொடுக்க. எனக்கு தெரிஞ்சது சிங்கள மீடியம். ஒரு பிரபல சிங்கள ஆசிரியர் என்று சொல்லியும் எங்களுக்கு தெரியும். எத்தனை மாணவர்களுக்கு இதுவரையில் சிங்களம் படிச்சிருக்கீங்க? சொன்னாங்க. எனக்கு கணக்கு சொல்ல கஷ்டம். ஏன் தெரியுமா, 1000 2000 கூட அப்படி 3 அப்படித்தான் நான் படித்து கொடுப்பேன். நான் ஒரு 14 வருஷமாக நான் சிங்களம் படித்து கொடுத்துருந்தேன். ஓகே. உங்களுடைய கலை பயணத்தை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நல்ல நடிகன் என்று சொல்லி அறியப்பட்ட ஒரு ஆள். அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். நான் பள்ளி முனையில் ஒரு ஒளி விழா இருக்கிற நேரத்தில் ஒளி விழாவுக்கு நான் ஒரு நாடகம் ஒன்று போடுறது. எப்பயும் ஒரு வருஷமாக நாடகம் நடித்து கொண்டு இருக்கிற நேரம் நான் நாடகம் எல்லாம் என்னோட நாடகம் எல்லாம் நாடகங்கள் நீங்கள் செய்திருப்பீங்க. நான் எப்படியும் ஒரு 30 நாடகம் சரி நடிச்சிருப்பேன். அது எல்லாம் ஜாக்ஸ் நாடகம் தான் கூட முஸ்பாத்தியாக நான் நடிக்கிறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு. எனக்கு தமிழ் பெருசாக தெரியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் எங்களோட ஊரில் ஆட்கள் சரியான விருப்பம். நான் நாடகம் நடிக்கிறது சரியான விருப்பம். அடுத்தது அப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு குறும்படம் நடிக்க ஒரு சான்ஸ் வாய்ப்பு ஒன்று வந்தது. வரும் பொழுது நான் முதல் படம் என்னோட படம் கா ஓலை. அண்மையில் ஒரு படம் நடித்ததாக கேள்விப்படுறோம். அது என்ன படம் ஐயா? அது நான் ஒரு 6 மாதத்துக்கு முதல் கடைசியாக நான் ஒரு லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் அவங்க எனக்கு ஒரு படம் ஒன்று போட்டு தர சொன்னேன். நான் யூத் எங்கள் பிள்ளைகளை எடுத்து நான் ஒரு கொஞ்சம் சிந்தியுங்கள் சொல்லி ஒரு படம் ஒன்று நான் நடித்து கொடுத்து எனக்கு AGA சார் எனக்கு சர்டிஃபிகேட் தந்து கௌரவிக்கப்பட்டு. சரி. நான் பட்டாஸ் படத்தில் நடிக்கிறதுல இதில் என்ன கதை சொன்னால், நான் சிரட்டை எடுத்து கறி எடுத்து நான் லொன்ட்ரி கடைகளுக்கு நகை கடைகளுக்கு கொண்டு போயிட்டு விற்று அந்த காசை கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தா எங்களோட பிள்ளைகள் சின்ன ஆக்கள் பட்டாஸ் போட்டு காசை கரியாக இது நான் கடைசியாக நான் நடித்த பிளேயை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி சொன்னால், நான் கறியை கொண்டு வந்து காசாக சேர்த்து வீட்டை கொண்டு வந்து அரிசி மாவு எல்லாம் சாப்பாடு கொடுக்குற பிள்ளைகள் அந்த காசை கொண்டு போயிட்டு பட்டாசு எடுத்துக்கணும் கறியாகவே அநியாயமாக செய்கிறது எனக்கு பார்க்கும் பொழுது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நன்றி ஐயா. காவலை படத்தில் நான் என்னோட மகன் சின்ன பொடியனாக இருக்கும் பொழுது இந்த நேரம் வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து நான் வேலை செய்கிற நேரத்தில் ஒரு இது கேட்டு, அப்பா இப்போ யார் வந்ததுப்பா, அப்போ யார் வந்தது, எந்த அங்கிள் வந்தது சொல்லி அப்படி ஒரு இது கேட்டுக்கொண்டு இருக்கும். இப்போ என்னையை பார்க்க வரும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும். அப்போ என்ன வருவாங்க. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்போ எல்லாம் கேட்குறது, மகன் யார் அங்கிள், எந்த அங்கிள் வந்தது, யார் வந்தது அப்படி கேட்கனா, மகன் இது என்னோடய ஃப்ரெண்ட், என்னோட படித்தது வகுப்பில் ஸ்கூலில் படித்தது அப்படி கேட்டு எந்த கேள்வி கேட்டாலும் நான் நேசமாக பாசமாக என்னோடய மகன் தானே. அப்போ நான் அவங்கள மனதை நோவாமல் எல்லாமே பதில் கொடுத்து கொண்டு இருந்தது. ஆனாலும் நான்
ஒரு பென்ஷனாக போயிட்டு 65 70 அப்படி வயசு போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஃப்ரெண்ட் என்ன எந்த நேரம் பார்க்க வரும். ஒரு நாள் அவர் போனுக்கு போகிறவு கதைச்சி எல்லாம் முடிஞ்ச போனுக்கு போகிறவு என்கிட்ட மகன் அவரோட பாட்டில் கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் நான் மகன்கிட்ட கேட்டேன், மகன் யார் வந்தது இப்போ? உங்களோட அங்கிள், எங்களோட அங்கிள் தான். சரி 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 சரி. மகன் இப்போ யார் வந்தது? நான் சொன்னேன் தானே அங்கிள் சொல்லி சொன்னேன், விலங்கை இல்லை அங்கிள் சொல்லி. சரி 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 சரி. மகன் மகன் யார் வந்தது? ஐயோ செத்து போகாமல் இருக்கு இந்த மனுஷன், பெரிய கரைச்சல் கொடுத்து கொண்டு இருக்கு. போங்களுக்கு இந்த வயதில் எங்களுக்கு கரைச்சல் கொடுக்காம நான் நாளைக்கு நான் வேலைக்கு போகணும் நாளைக்கு நான் இந்த கம்ப்யூட்டர் வேலை இருக்கிற கணக்கு வேலை, இந்த வந்து பெரிய கரைச்சல், ஒரு தலையிடி, செத்து போனாலும் பரவாயில்லை. சரி 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 சரிம்மா சரி. இந்த அங்கிள் வந்து கழிச்சு போனாலும் எனக்கு யார் வந்தது சொல்லி எனக்கு மறதி தான் கூட. அதுக்காகத்தான் நான் கேட்குறது, மகனே யார் வந்தது சொல்லி என்ன செய்ய. அவங்க என்னைய புரிஞ்சு கொள்ளலாம் இருக்குது, என்னையை பொறுத்து என்னோட வயசு சரி புரிஞ்சு கொள்ளலாம் இருக்குது. ஒரு தகப்பன்னு சொல்லி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்குது, என்ன செய்ய. இன்றைக்கு அம்மா அப்பா பிள்ளைகளை வடிவாக வளர்த்து பள்ளிக்கூடம் அனுப்பி எடுக்கேஷன் கொடுத்து அவங்கள நல்லா வளர்த்து எவ்வளவு வளர்த்து வடிவாக வந்தாலும் அந்த அவங்களோட பொறுப்பு இது. அம்மா அப்பாவோட பொறுப்பு, சின்ன அவங்களோட பிள்ளைகளை வடிவாக வளர்த்து அவங்களோட பொறுப்பு. ஆனாலும் அவங்க வயசு போனக்கு பொறுப்பு, பிள்ளைகளோட பொறுப்பு அம்மா அப்பாவை பார்த்துக்கொள்ளணும். சாராயங்கள் மதுகள் எல்லாம் இதில் குடிச்சு கொண்டு அம்மா அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம, அம்மா அப்பாவை பார்க்காம, அம்மா அப்பா போயிட்டு ஒரு ஓஃபனேஜ் வழியை விட்டு அவங்கள ஓஃபனேஜ் வழியை விட்டு போகிறது. அதுக்காக நான் கடைசியாக கேட்குறேன், இந்த பிள்ளைகள் அம்மா அப்பாவை வடிவை பார்த்து அவங்கள கடைசி வரையும் கண் கலக்காமல் வடிவை பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். நன்றி. அருமையானவங்களோட கருத்துக்காக. என்ன இது வந்து ஒரு நடைமுறையில் உள்ள பெரிய பிரச்சனை, அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறீங்க. உண்மையில் உங்களுடைய முக்கியமான இந்த கருத்துக்கு நன்றி. மற்றது உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்ததுக்காக உங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.